கொஞ்சதும் நம்ம புது வீட்டுக்கு போறோம் சக்தி. எங்கன்னு சொல்லு வேளா. அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அவரு விடிஞ்ச உடனே நல்ல வீடா பார்த்து கூட்டிட்டு போயிடுவாரு. இப்படிப்பட்ட இடம்னு தான் நான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னேன் சக்தி. நீ தான் கேட்கவே இல்லை. சக்தி, நான் உன் கூட தானே இருக்கேன். உனக்கு எதுக்கு பயம்? சாப்பிடு சக்தி. நீயே சாப்பிடு வேளா. எனக்கு சுத்தமா பசியே இல்லை. உனக்கு பசி இல்லாட்டி எனக்கும் பசி இல்லை சக்தி. இன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். பெட்ல படுத்துக்கோ, நான் எங்க வேணாலும் படுத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தான் சக்தி. நாளையில இருந்து நமக்கு புது வீடு, புது வாழ்க்கை சக்தி. பிரகாஷ், எங்கடா மச்சான் போன? எவ்வளோ ஹாப்பியான விஷயம் தெரியுமா? சக்தி தான் என் வாழ்க்கையை அழிச்சிட்டானேடா. இனிமேட்டு என்ன இருக்கு மச்சான்? சக்தியும் வேலனும் பிரிஞ்சுட்டாங்க மச்சான். விஷயத்த ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸு சொல்றாங்க பிரகாஷுக்கு. ஏய், நீ பழி வாங்கலையாடா? அடிக்கிறதெல்லாம் பழி வாங்குறது இல்லடா. அதுல எனக்கு ஒரு லாபம் இருக்கணும். இன்னும் போன என் கல்யாணம் நடக்கணும். சக்தி வேலனுக்கு நான் குடைச்சலா இருக்கணும். நாளைக்கு புரியும்டா. செல்வி காலேஜ் முடிச்சு இந்த பக்கம் தானே வருவா. புரியாடா பிரகாஷ்? புரியுதுரா. சக்திக்கும் வேலனுக்கும் வீடை காட்டுறாங்க. கீழே நாங்க தங்கி இருக்கோம், மேல நீங்க தங்க போறீங்க. அவ்வளவுதான். தங்கச்சி, இது பிடிக்குதான்னு பாருமா. இல்லாட்டி 2 நாள்ல வேற ஒரு வீடு நான் பார்த்து சொல்றேன். சார், இவ்வளவு மோசமா இருக்கே ரூமு. நாங்க வேணா ஹெல்ப் பண்ணவா? கேட்கவே கூடாதுரா, கிளீன் பண்ணுங்க. இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோன்னு? வேலு செஞ்ச உதவிக்கு நாங்க உள்வாடகைக்கு விடலாமா? நீங்க இங்க தங்குறது எங்களுக்கு பெருமை. வேலு அவ்வளவு தோஸ்துமா. சக்தி, வேலா, சுத்தம் பண்ணி வைங்க வீட. நாங்க சமையலுக்கு தேவையான பாத்திரம் சேரெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம். வேலு, இருக்கு வேலு. எல்லாமே 50-50 தான் இனிமேட்டு. விட்டா என்ன வேலைக்காரனா மாத்திருவா போல இருக்கே. இதுக்கு வேற ஆளை பாருமா. நான் சிங்கம். நான் உன்ன என்ன பண்றேன்னு பாரு வேளா. கண்ணுல அடிபட்டு இருக்கு சக்திக்கு. கண்ணுல தூசி இருந்துச்சுன்னா ரொம்ப எரிச்சலா இருக்கும். நான் பாக்குறேன். வேலன் ஊதி அந்த தூசி எடுக்கிறாரு. அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. வேலனும் சேர்ந்துட்டாங்கன்னு. வேளா, தூசி எடுத்ததெல்லாம் போதும். என் கையில ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு முறை மாத்திரம் பாரு. இல்லையே வேளா. சக்தி, இன்னுமா தெரியல. உன் கண்ணுல விழுந்த தூசி சக்தி. இத நான் பொக்கிஷமா பாக்குறேன். உனக்கு வெயில் அதிகமாயி சூடு அதிகமாயிருச்சு. நீ பண்ணதெல்லாம் போதும், நான் பாத்துக்கிறேன். என்னமாமா, எனக்கு முறை செய்ய வந்திருக்க போல இருக்கு. பக்கத்துல வைங்கப்பா. கிளீன் பண்ணோடனே தங்கச்சி எடுத்துப்பாங்க. நடுகால நட்ட நடுவுல சக்தியும் நீயும் என்ன மாப்பிள? சோ ஹாப்பி மாப்பிள. 2 பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறப்ப கிளியும் கோவை பழமும் மாதிரி இருந்துச்சுடா வேளா. வேகமா லைஃப ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களடா வேளா. ஆமாமா, என்னோட லவ் எங்களை பிரிக்கவே முடியாது. இனிமேட்டு உங்களுக்கு பிரிவே இல்லை. ஆல் த பெஸ்டா. டிஃபன் இருக்கு மாப்பிள, சாப்பிடுங்க. எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க, வந்துடுறோம். பிரகாஷும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் செல்விய மடக்குறாங்க. செல்வி சொல்றாங்க, என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். மாமா கிட்ட அடி வாங்கி ஓடி போனிய பிரகாஷ், ஞாபகம் இருக்கா? என் நேரம் வரணும்னு பதுங்கி இருந்தேன். எல்லாம் சொல்லாதரா, மரியாதை கெட்டு போயிடும். பிரகாஷ், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிரு. என் அண்ணன் கிட்ட மாத்திரம் சொன்னேன், நீ செத்த. எனக்கு வேணுங்கிறது கிடைக்கிற முடியும். நான் பதுங்கிதான் இருப்பேன், பாய மாட்டேன். புரியுதா செல்வி? டார்கெட்டே நீ தான் செல்வி. இன்று பிரான்சின் நாணயம் யூரோ. நாளை சந்திப்போம்.